எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 சட்டப்பேரவைத் தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க போற காரணத்தினால, எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க, எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க, வரப்போகும் தேர்தல்கள்ல எப்படியெல்லாம் வெற்றி பெற போறாங்க அப்படிங்கிற ஒரு காணொளி பார்த்துக்கிட்டு இருக்கோம். கணிப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நாம இன்னைக்கு பார்க்க போற தொகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற பேராவூரணி தொகுதி தான் பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தஞ்சாவூர்ல இருக்க பேராவூரணி தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சுதந்திரம் பெற்றதற்கு பின் 14 முறை இந்த இடத்துல எலெக்ஷன்கள் நடந்திருக்கு. இந்த 14 முறை எலெக்ஷன்கள்ல அதிமுக தான் அதிக முறை வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா 1977, 1980, 1980, 2006, 2016ல வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்து திமுக 1967லையும் 2021 அதாவது கட்சி ஆரம்பிச்சு முதல் ஆட்சி பிடிச்ச தேர்தலையும் கடந்த தேர்தலில் மட்டும்தான் இங்க இந்த தொகுதியை வெற்றி பெற்றிருக்காங்க. அப்ப அந்த அளவுக்கு வந்து அதிமுக மேல மிகப்பெரிய அளவில் இந்த மக்கள் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ் 1989லயும் 1991லயும் வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்து தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் கட்சியை சேர்ந்தவங்க 1996ல 2001லயும் வெற்றி பெற்றிருக்காங்க. இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் 1971லயும் அதிமுக கூட்டணியில் அங்கம் வகிச்ச தேமுதிக 2011லயும் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. பேராவூரணி தொகுதி 14 தேர்தல்களில் 5 முறை அதிமுகவும் 4 முறை திமுகவும் 3 முறை இந்திய தேசிய காங்கிரஸும் 2 முறை வந்து தமிழ் மாநில காங்கிரஸும் 1 முறை இண்டிபெண்டன்டும் 1 முறை தேமுதிகவும் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பேராவூரணி தொகுதி சட்டமன்ற தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில் நம்ம 2 சட்டமன்ற தேர்தல் நிலவரங்கள் பார்க்க போறோம். 2016, 2021. 2016 பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா எம் கோவிந்தராசு அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 73,908 வாக்குகளும் 46% பெற்று இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் மிஸ்ல வந்து இவர் வந்து இந்த தொகுதியை கைப்பற்றி இருக்கிறாரு. அடுத்து டிஎம்கே சார்பில் அசோக் குமார் அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு 72,913 வாக்குகளும் 45.40% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 2ஆம் இடத்துல பிடிச்சிருக்காங்க. அடுத்து மக்கள் நல கூட்டணி சார்பில் இந்த இடத்துல கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா சார்பில் டி தமயந்தி அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 5,816 வாக்குகளும் 3.6% பெற்று இந்த இடத்துல 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. அடுத்து பிஜேபி சார்பில் ஆர் இளங்கோ அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு 4,612 வாக்குகளும் 2.9% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 4ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2021 தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டிஎம்கே மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க. டிஎம்கே சார்பில் அசோக் குமார் அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு 89,130 வாக்குகளும் 52.40% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சு. அடுத்து அதிமுகவை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எஸ்பி திருஞான சம்பந்தம் அப்படிங்கிற ஒரு போட்டியிட்டு 65,627 வாக்குகளும் 38.60% பெற்று 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்கிறாரு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் கே திலீபன் அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 12,154 வாக்குகளும் 7.2% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பேராவூரணி மக்களவைத் தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில் நம்ம 2 மக்களவைத் தேர்தல் நிலவரங்கள் பார்க்க போறோம். 2019, 2024. 2019 பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதி தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியா வரும். அந்த வகையில இந்த இடத்துல திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக சார்பில் எஸ் பழனி மாணிக்கம் அப்படிங்கிற ஒரு போட்டியிட்டு இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காரு. அவர் 92,229 வாக்குகளும் 60.80% பெற்று இந்த இடத்துல வந்து 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காரு. அடுத்து அதிமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக கூட்டணியில் என்டிஏ கூட்டணியில் அங்கம் வகிச்ச தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் கட்சியை சேர்ந்த என்ஆர் நடராஜன் அப்படிங்கிற ஒரு போட்டியிட்டு 36,953 வாக்குகளும் 24.36% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் என் கிருஷ்ணகுமார் அப்படிங்கிற ஒரு போட்டியிட்டு இந்த தொகுதியில 9,764 வாக்குகளும் 6.44% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2024 மக்களவைத் தேர்தலில் மீண்டும் வந்து திமுக தான் வெற்றி பெறாங்க. திமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ் முரசொலி அப்படிங்கிற ஒரு போட்டியிட்டு 67,036 வாக்குகளும் 44.19% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க வெற்றி பெறுறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து அதிமுக கூட்டணியில தேமுதிக அந்த இடத்துல மீண்டும் போட்டியிடுறாங்க. அவங்க பி சிவனேசன் அப்படிங்கிற ஒரு போட்டியிட்டு 37,074 வாக்குகளும் 24.44% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 2ஆம் இடத்தை பிடிக்கிறாங்க. அடுத்து என்டிஏ சார்பில் பிஜேபி சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா எம் முருகானந்தம் அப்படிங்கிற ஒரு போட்டியிட்டு 28,726 வாக்குகளும் 18.94% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 3ஆம் இடத்தை பிடிக்கிறாங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஹுமையூன் கபூர் அப்படிங்கிறவர் போட்டி இருக்காரு. அவரு 18,858 வாக்குகளும் 12.43% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 4ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து
பேராவூரணி தொகுதி தேர்தல்கள் 4 தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். கடந்த 4 தேர்தல்கள்ல அதிமுக, திமுக, நாம் தமிழர் எல்லாம் எப்படி வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த காணொளியில பார்க்குறோம். அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக பொறுத்தமட்டில் 2016 46%, 2019 24.36%, 2021 38.60%, 2024 24.44% பெற்று இந்த இடத்துல தனக்குன்னு ஒரு வாக்கு வங்கியை வந்து அதிமுக வச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அவங்க கூட்டணி கட்சிகளோட இணைந்து இங்க செயல்படுறப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்யறதுக்கான காலங்கள் வந்து வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது உறுதியா தெரியுது. ஸோ இந்த தடவை அலைன்ஸும் மிகப்பெரிய அளவில் திமுகக்கு நல்ல ஒரு பலமா இருக்கு. ஸோ பார்க்கலாம் அது என்ன நடக்குது, எப்படி பண்ண போறாங்க அப்படின்ட்டு. அடுத்து திமுக பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2016 45.40%, 2019 60.80%, 2021 52.40%, 2024 44.19% பெற்று இந்த இடத்துல வந்து திமுக வெற்றி பெறுவதற்கான அனைத்து தகுதிகளையும் வச்சிருந்தாலும் இந்த தடவை வந்து அதிமுகவோட கூட்டணி வந்து கொஞ்சம் வலுவா இருக்கு. ஸோ அதை எப்படி என்ன பண்ண போறாங்க, எப்படி பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து நாம் தமிழரை பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில 2016 1%, 2019 6.44%, 2021 7.2%, 2024 12.43% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க டபுள் டிஜிட் வாக்குகள் நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த தடவை எப்படி வெற்றி பெற போறாங்க அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து பேராவூரணி தொகுதி வாக்காளர்கள் நிலவரத்தை பத்தி பார்த்தலாம். அந்த வகையில நம்ம மொத்த வாக்காளர்கள் அந்த தொகுதியில 2,06,650 பேர் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அதுல 1,01,549 ஆண்களும் 1,05,086 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மூன்றாம் பாலினத்தவர்கள் 15 பேர் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அதே வாக்காளர்கள்லயே பாத்தீங்க அப்படின்னா ஏஜ் வைஸ் கேட்டகரியில வந்து இது வந்து இந்த மாதிரி பர்சன்டேஜ் வாக்காளர்கள் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். அந்த வகையில 18 வயசுல இருந்து 34 வயசு வரைக்கும் இருக்க இளம் தலைமுறையினர் பாத்தீங்க அப்படின்னா 34,324 ஆண்களும் 35,519 பெண்களும் இந்த வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. 35 வயசுல இருந்து 54 வயசு வரைக்கும் இருக்கீங்க பாத்தீங்க அப்படின்னா 43,463 ஆண்களும் 44,977 பெண்களும் இந்த வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 54 வயசுல இருந்து 65 வயசு மேல இருக்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னா 23,762 ஆண்களும் 24,590 பெண்களும் இந்த வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு கண்கூடா தெரியுது. ஆக மொத்தத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியை பொறுத்த அளவுக்கு ஆண்களை விட பெண்கள் வந்து கொஞ்சம் கூட இருக்காங்க. ஸோ அந்த வகையில எப்படி இருக்க போகுது, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து பேராவூரணி தொகுதி வாக்கு சதவீதங்கள் கடந்த 8 தேர்தல்களில் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில 1989 84%, 1991 76%, 1996 78.30%, 2001 69.70%, 2006 77%, 2011 80.80%, 2016 78.60%, 2021 80.30% வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 2026 தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு சதவீதத்தை பொறுத்த அளவுக்கு 79.90% வந்து இந்த வாக்காளர்கள் பதிவு பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதை கண்டிப்பா இந்த மக்கள் 100 பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. பார்க்கலாம் அது என்ன எப்படி பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்க அப்படின்ட்டு. அடுத்து பேராவூரணி தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு 2026 பொறுத்த மட்டும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அந்த வகையில் இந்த தொகுதியில திமுக வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு. ஏன்னா திமுக பொறுத்த மட்டும் பாத்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில கண்டினியூஸ் வெற்றியை, அதாவது 2021 வெற்றி பெற்றிருக்காங்க. 2016 கூட செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் கூட இந்த இடத்துல வந்து மிக நெருக்கமான வாக்கு வித்தியாசம் தான் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த இதெல்லாம் வந்து என்டிஏ கூட்டணியில வந்து அதிமுக இருந்தாலும் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் ஒரு ஜஸ்ட் மிஸ்ல இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அந்த வகையில திமுக கூட்டணியை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா 39.01%, 64,411 வாக்குகளும் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா திமுக பொறுத்த மட்டும் பாத்தீங்க அப்படின்னா டெல்டா பகுதிகளை அவங்க மிகப்பெரிய அளவில் ஆக்குப்பை பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ டெல்டா விவசாயிகளோட மிகப்பெரிய கோரிக்கைகளான அந்த நெல் கொள்முதல்கள் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு சொதப்பலான விஷயமா ஆயிட்ட காரணத்தினால மிகப்பெரிய அளவில் வந்து டெல்டா மாவட்டங்கள்ல அவங்களுக்கான எதிர்ப்புகள் அதிகமா இருந்தாலும் ஸோ அந்த வகையில பாக்குறப்ப திமுகக்கு அந்த தொகுதி மிகப்பெரிய அளவில் பரிச்சயமா தான் இருக்கு. அவங்கள பொறுத்த அளவுக்கு அவங்களும் சொல்லிட்டாங்க. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்கள் டெல்டா பகுதிகளை மிகப்பெரிய அளவில் பாதுகாப்பா வச்சிருப்போம் அப்படிங்கிறத வந்து அவங்க சட்டமே ஏற்றி வச்சிருக்காங்க அப்படிங்கிற காரணத்தினால மக்கள் வந்து இந்த தடவை எப்படி, ஏன்னா திமுக பொறுத்த மட்டும் பாத்தீங்க அப்படின்னா டெல்டா மாவட்டங்கள்ல இருக்க அதாவது எப்படி சொல்றது, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர்
திருவாரூர் இந்த மாவட்டங்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவுல கைக்குள்ள வச்சிருக்காங்க. ஸோ இந்த இடம் வந்து அந்த வைத்தியநாதன் அவர்கள் கூட இங்க தான் போய் சேர்ந்திருக்கிறாரு. ஸோ அது வந்து இரட்டலைக்கான வாய்ப்புகள் தான். ஸோ அது எந்த மாரி எப்படி இருக்க போகுது? என்ன பண்ண போறாங்க? ஏன்னா திமுகவ பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அவைங்க டெல்டா மக்கள வச்சு மிகப்பெரிய அளவுல நிறைய வாக்குகள் வந்து இப்போ வரைக்கும் வாங்கி வெற்றி பெற்றிருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த தடவ வந்து மக்கள் வந்து டெல்டா விவசாயிகள் திமுகவுக்கு வாக்களிக்கிறதுக்கு எந்த மாரி வில்லிங் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா நியூஸ் 7 தமிழ்ல கூட டெல்டா மாவட்டங்கள்ல வந்து திமுகவால இழக்கப்படுகிறது அப்படிங்கிறது போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அது என்ன எப்படி இருக்க போகுது? எப்படி பண்ண போறாங்க? அப்படிங்கிறத ஏன்னா அவங்களோட கருத்து கணிப்பு வந்து மிகப்பெரிய டீட்டெயில்டா இருக்கும். ஸோ அந்த வகையில பார்க்குறப்போ நம்மளுக்கு வந்து ப்ரீவியஸ் டேட்டாஸ் வச்சு தான் எடுக்கிறோம். ஸோ நம்மளோட யூகமும், அவிங்களோட கள நிலவரங்களும் மிகப்பெரிய அளவுல ஒரு மாறுபட்டதா இல்ல. அவிங்களும் இந்த மாரியான வாக்குகள் தான் போட்டிருக்காங்க. என்னன்னா அதிமுகவுக்கு 39%ம் திமுகவுக்கு 38%ம் போட்டிருக்காங்க. ஆனா உண்மை நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னதான் இந்த மக்களுக்கு மிகப்பெரிய அளவுல அவங்களுக்கு ஒரு கோபம் இருந்தாலும், அவிங்க 2024லயே அத வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருந்திருந்தாலும். ஸோ நம்மளோட கணிப்புப்படி பார்த்தீங்க அப்படின்னா 39.01%ம் 64,416 வாக்குகளும் திமுக பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து அதிமுக பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில ஏன்னா நாம வந்து இப்ப இருக்கிற நிலவரங்கள் வந்து இப்படி இருக்கு அப்படிங்கிறத ஏன்னா 4 திசைகள்ல நாங்க எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத வந்து அந்த டேட்டா சொல்லுது. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மிகப்பெரிய அளவுல வாக்குகள் 2024ல கூட அ நீங்க ப்ரீவியஸ் டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா 2024ல கூட இந்த இடத்துல வந்து வாக்குகள் வந்து 2 பேருமே சரிசமமா தான் வச்சிருந்திருக்காங்க. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய இழுபறி தொகுதியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும், இந்த பேராவூரணி தொகுதிய வந்து திமுக கைப்பற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு. அந்த வகையில அதிமுக கூட்டணி, என்டிஏ கூட்டணிய பொறுத்தளவுக்கு 38.25%மும் 63,156 வாக்குகளும் பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த இடத்துல இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா அதிமுகவ பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, டெல்டா விவசாயிகள மிகப்பெரிய அளவுல வந்து அவிங்க ஒரு அ அப்படி அந்த அரசியல் பொருட்டு அவங்களுக்கு உணவு சம்மந்தப்பட்ட துறையா இருக்க காரணத்தினால, மிகப்பெரிய அளவுல நேசிக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு அவிங்க வெற்றி பெற்றதற்கு பின் அத வந்து நேசிச்ச மாரியே அத பண்ண போறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தத்தில பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக கூட்டணிக்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் வருகையால, டெல்டா வந்து மிகப்பெரிய அளவுல அவங்களுக்கு கைக்குள்ள இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. ஆனா அது வெற்றி பெறும் அளவில் இருக்குமா அப்படிங்கிறத தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா அதிமுக மேல இப்ப இருக்கிற பிரச்சனையே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ட்வின் இன்ஜின்ஸ் வந்து ஏன்னா மோடி சர்க்கார் மேல மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு ஆதரவு அலை வந்து 2024ல அண்ணாமலை அவர்கள் இருந்தப்ப கூட வட மாவட்டங்கள்லயும், மேற்கு மாவட்டங்கள்ல தான் அதிகப்படி இருந்துச்சு. ஸோ டெல்டா மாவட்டங்கள் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருந்தத நம்ம பார்த்திருந்தோம். ஸோ அது மீண்டும் வந்து ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து நாம் தமிழர பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, தன்னிச்சு போட்டிட்டாங்கன்னா 9.75%மும் 16,099 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவங்க 2024ல ஒரு நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ட வந்து வச்சிருக்காங்க மக்களே. ஏன்னா 2024 பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவிங்களுக்கு டெல்டா பகுதிகள் மிகப்பெரிய அளவுல ஒரு சப்போர்ட்டா இருந்திருக்கு. ஸோ இந்த தடவையும் அவிங்களுக்கு வந்து அது ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தின் வருகையால பார்த்தீங்க அப்படின்னா, அவிங்களோட வாக்கு சதவீதங்கள் தடைப்பட்டிருக்கே தவிர, வாக்குகள் தடைப்படல. ஸோ அந்த வகையில பார்க்குறப்போ 9.75% வந்து இந்த தடவ வந்து இவிங்க வாங்குறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அது ஏன்னா சீமான் அவர்களோட பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, விவசாயிகளுக்கு மிகப்பெரிய அளவுல முன்னுரிமை குடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த முன்னுரிமைகள்லாம் மிகப்பெரிய அளவுல வந்து அவிங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா அமையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. பார்க்கலாம் அது என்ன எப்படி நடக்க போகுது, என்ன பண்ண போறாங்க அப்படின்ட்டு. அடுத்து தமிழகத்துக்கு புது உறவா வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்தோட நிலை பொறுத்தளவுக்கு 12.26%மும் 20,243 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, தமிழக வெற்றி கழகத்தோட நிலை இப்போ வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டெல்டா மாவட்டங்கள்ல அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல பரிச்சயம் இல்லாம தான் இருந்துட்டு இருக்கு. ஆனா, விஜய் அவர்களோட அந்த மூவிஸ் கெரியர வச்சு மிகப்பெரிய அளவுல வந்து ஏன்னா அவங்களுக்கு விளம்பரம் தேவையில்ல மக்களே. இப்படி ஒரு கட்சி இருக்கு. இப்ப நாங்க இருக்கோம் அப்படிங்கிறத அவிங்க வந்து அவங்களுக்கு விளம்பரம் தேவையில்ல. ஸோ அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃப்ரீ அட்வர்டைஸ்மென்ட்டா இருக்காரு விஜய் அவர்கள் பொறுத்த அளவுக்கு. ஸோ மக்களுக்கு எல்லாமே நேரடியா தெரிஞ்சிற போகுது. ஸோ அதையெல்லாம் வச்சு எப்படி பண்ண போறாங்க, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தத்தில இப்போதைக்கு அவங்களுக்கு இருக்கிற மினிமமான வாக்குகளும், இல்ல இந்த வாக்குகள் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கு. 12.26%மும் 20,243 வாக்குகளும் பெறுவதற்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு வாய்ப்பு இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா, இப்போ வரைக்கும் அவங்க கழக நிர்வாகிகள் வந்து மிகப்பெரிய அளவுல மக்களோட மக்களா வந்து ஏன்னா அரசியல பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆ அதாவது தலைவர்கள் அதுக்கு கீழ இருக்கிற அந்த ஹைரார்கி வந்து மிகப்பெரிய அளவுல ஃபார்ம் பண்ணாம இருக்காங்க. ஸோ கண்டிப்பா ஃபார்ம் பண்ணுங்க. மிகப்பெரிய அளவுல வெற்றிக்கு அது வித்திடும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. பார்க்கலாம். ஏன்னா
ஆ தமிழக வெற்றி கழகத்தோட இப்பதான் வளர்ந்து வராங்க. ஸோ அவங்கள பொறுத்தளவுக்கு இது ஒரு ஃப்ரீ அட்வைஸா இருக்கும். கண்டிப்பா அது என்ன விட அவங்களுக்கு 100 மடங்கு தெரியும். கண்டிப்பா நீங்க பண்ணுங்க. ஆனா வெற்றி பெறும் அளவிற்கு இன்னும் கொஞ்சம் பாடுபடணும் அப்படிங்கிறது தான் என்னோட தாழ்மையான கருத்து. அடுத்து 2026 தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்ப பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தந்த மாரி கூட்டணிகள் அமைச்சதுன்னா முன்கூறிய வாக்குகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அந்த வகையில என்டிஏல பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக கூட்டணியில பாஜக, பாமக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், இந்திய தேசிய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிகள்லாம் சேர்ந்தாங்க அப்படின்னா, அவங்க எல்லாமே ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப 38.25% வந்து இந்த வாக்குகள் வந்து இந்த தொகுதியில வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும், அதிமுக, என்டிஏல இணைந்திருக்க காரணத்தினால, டெல்டா மாவட்டங்கள் ஒரு மிகப்பெரிய அளவுல வளர்ச்சிய வந்து அதிமுகக்கு குடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. என்டிஏ கூட்டணிக்கு குடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. பார்க்கலாம் அது என்ன எப்படி நடக்க போகுது, என்ன பண்ண போறாங்க அப்படின்ட்டு. அடுத்து திமுக கூட்டணிய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய தேசிய காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக, ஆ மக்கள் நீதி மய்யம் போன்ற கட்சிகள்லாம் அவங்க 2019லேருந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, திமுகக்கு இந்த இடத்துல தனிச்சு மிகப்பெரிய அளவுல வாக்குகள் இருக்கு. 39.01% வந்து வாக்குகள் வந்து வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நாம் தமிழரை பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 9.75% வாக்குகள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, அவங்கள பொறுத்தளவுக்கு கூட்டணி கட்சிகளோட இணைந்து செயல்படுவாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல கேள்விக்குறியா இருக்க காரணத்தினால, அவங்கள பொறுத்தளவுக்கு நாங்க தனிச்சு தான் போட்டியிட போறோம் அப்படிங்கிறத உறுதியா தெரிவிச்சுட்டாங்க. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, தனிச்சு போட்டியிட்டாங்க அப்படின்னா 9.75% வாக்குகள் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அடுத்து தமிழக வெற்றி கழகத்த பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, தனிச்சு போட்டியிட்டாங்கன்னா 12.26% வாக்குகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, தமிழக வெற்றி கழகத்தோட பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கூட்டணி கட்சிகளுக்கு மிகப்பெரிய அளவுல அவங்க வந்து ஆதரவு ஏன்னா, அவங்க வந்து இன்னும் டோர்ஸ் ஓப்பன் அப்படிங்கிற மாரி தான் இருக்காங்க. ஸோ அவங்கள பொறுத்தளவுக்கு ஏதோ ஒரு கூட்டணி கட்சிகள் அவங்களோட இணைவாங்களா அப்படிங்கிறதே எல்லாரும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா, அது விஜய் அவர்களின் தரப்பில் இருந்தோ, இல்ல மற்ற கட்சிகள் தரப்பில் இருந்தோ மிகப்பெரிய அளவுல கேள்விக்குறியா இருக்கு. ஸோ அது எந்த வகையில எப்படி இருக்க போகுது, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா, அவங்கள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில ஒரு விஜய் அவர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேம் வச்சு மிகப்பெரிய அளவுல அவங்க ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, 12.26% வாக்குகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தமிழக வெற்றி கழகத்துக்கு இந்த தேர்தல்ல இருக்கு அப்படிங்கிறத பேராவூரணி தொகுதி வலியுறுத்துது. அடுத்து பார்த்தீங்க அடுத்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம காணொளிகள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற மக்களே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதி அப்படிங்கிற மாரி நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா தொகுதிகளும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் முடிய போகுது. ஏன்னா, இப்ப இன்னும் வந்து ஒரு 4 மாவட்டங்கள் தான் இருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நம்புறேன்.